நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்டின. டெல்லியில் உள்ள செயின்ட் தாமஸ் தேவாலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளித்தது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் அமைந்துள்ள புனித கத்தோலிக்க தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் குடில் மின் விளக்குகளால் ஜொலித்தன. மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு வீதிகளில் வண்ண விளக்குகள் தோரணங்களாகவும் பல்வேறு வடிவங்களிலும் அமைக்கப்பட்டிருந்தன. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் கிறிஸ்துமஸ் குடில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. கர்நாடக மாநிலம் கலபுர்கியில் உள்ள செயின்ட் மேரிஸ் தேவாலயம் வண்ண விளக்குகளால் பிரகாசித்தது. தெலங்கானாவின் செகந்தராபாத் செயின்ட் மேரிஸ் பெசிலிகா தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள கனககுன்று பொழுதுபோக்கு பூங்காவில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற கண்காட்சியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். வாட்டிகன் நகரின் புனித பீட்டர் பேராலயத்தில் போப் 14ஆம் லியோ கிறிஸ்துமஸை முன்னிட்டு தனது முதல் நள்ளிரவு பிரார்த்தனையை நடத்தினார். அமெரிக்காவைச் சேர்ந்த முதல் போப் லியோ தனது உரையில் ஏழைகள் மற்றும் துயரத்தில் ஆழ்ந்தவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கவே இயேசு பிறந்தார் என்று கூறினார். காசா போர் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக கொண்டாட்டங்கள் பெரிய அளவில் இல்லாமல் இருந்தன. ஆனால் இந்த ஆண்டு இயேசுவின் பிறப்பிடமாக கருதப்படும் பெத்லஹேம் உள்ளிட்ட புனித தலங்களில் மக்கள் மீண்டும் உற்சாகமாக கிறிஸ்துமஸை கொண்டாடினர். Così attuali le parole di Papa Benedetto XVI.